அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரேமா. நான் மதுரை தான். சுரேஷ் அகாடமியில் மெயின்ஸுக்கு மட்டும்தான் நான் ஜாயின் பண்ணேன். திடீர்னு ஜானில் வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்போ தான் தமிழ் 100 மார்க்கு கொண்டு வச்சாங்க. தமிழ் சுத்தமாக வராது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு 3 மாதம் ஹெல்ப் பண்ணலைன்னா என்னால் அந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சுரேஷ் அகாடமி மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். அவங்க கொடுத்த மெட்டீரியல்ஸ் அவ்வளோ ஒர்த்து. அப்படி ஒரு மெட்டீரியல் நமக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கலன்னா நம்ம கிளியர் பண்ணியிருக்கவே முடியாது. ரொம்ப நன்றி சார். நான் இப்போ வந்துட்டு பேரூராட்சி நிர்வாகமில் செயல் அலுவலர் போஸ்ட் எடுத்திருக்கேன். நம்ம கனவு வந்துட்டு நிறையா பழிக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை தேடி இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தோன்னா அந்த கனவு நிறைவேறும். நான் ஆக்சுவலாக முனிசிபல் கமிஷனர் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப போராடினேன், நிறைய நினச்சேன். பட் அது ஒரு சில மார்க் கம்மினால கிடைக்கல. பட் இருந்தாலும் ரெண்டும் ஒரே லெவலான போஸ்ட்டு தான், ஒரே மாதிரி டெஸ்டினேஷன் தான். இது கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் சுரேஷ் அகாடமியோட மெட்டீரியல்ஸ் தான். ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு ரீசன் என்னோடய ஃபேமிலி. என் அம்மா அப்பா அவங்க இல்லைன்னா இந்த நிற்கவே முடியாது. என் அம்மா எனக்கு இன்னொரு கடவுள். எல்லா விஷயத்துலேயும் கூட நின்று உறுதுணையாக நான் படித்து இப்போது நான் ஆக்சுவலாக குரூப் 4 ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீட்டை விட்டு தனியாக தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு 2 குழந்தைங்க. அந்த குழந்தைங்கள என்னை ஃபுல்லாக பார்த்துக்கிறனால தான் நான் இப்படி ஒரு போஸ்ட் எடுக்க முடிஞ்சுச்சு. இந்த போஸ்ட் வந்துட்டு எடுத்துட்டோன்னா ஃபேமிலியே பார்க்க முடியாது. இந்த போஸ்ட் நான் எடுக்கிறதுக்கு ரீசன் என் ஃபேமிலி. அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான். என்னோட டெஸ்டினேஷன், என்னோட கெரியருக்கு பெரிய பேக் போனாக இருக்கிறது என்னோட ஃபேமிலி. ரொம்ப தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்